எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம் அண்ட் குட் ஆஃப்டர்நூன் மக்களே. ரைட் நோ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கோங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காடுலேருந்து தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை அட்டன் பண்ணிட்டு நான் உங்களை வந்து நேராக கோயம்புத்தூருக்கு போகிறோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து தான் நம்மளோட ட்ராவல் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து அப்படி என்ன ட்ரெயின் ட்ராவல் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 12674 கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் மறுபடியும் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு 2 பார்ட்டாக வரப்போகுது. ஸோ இதுக்கும் அதுக்கும் மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்த்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வெல்கம் டு ட்ரெயின் டிராவலர்ஸ் மிதன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நான் ஸ்டில் கேரளாவில் தாங்க இருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க காடெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி காடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான காடு. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வைல்டு அனிமல்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேக்ஸ், வைல்டு கேட்ஸ், அதாவது சில நேரம் டைகர்ஸ் எல்லாம் கூட இந்த பக்கம் வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அந்த வீடியோவை வந்து பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு 2 பார்ட்டாக போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அது பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட் 1 வருங்க. பார்ட் 2 வந்து உங்களுக்கு வந்து ஜோலார்பேட்டையிலேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் கவர் பண்ணிடுவேன். இப்போ எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இப்போ நம்மளும் கிளம்புறோம். கோயம்புத்தூர் ஜங்ஷனில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனோட ஃபேமிலியாக வந்து இப்போ ரீச் ஆகிட்டோம். பார்க்குறீங்க ஃபேமிலி ட்ராவல் இது. ஸோ உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சேரன் எக்ஸ்பிரஸ் இப்போ தான் போட்டாங்க, பார்க்கலங்க சரியா. நான் சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இங்கேயோ போட்டிருந்தாங்க. பிளாட்ஃபார்ம் 2ல நம்ம ட்ரெயின் கிளம்ப வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு. எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினிங் தான் செம்ம க்ரௌடு போயிட்டு இருக்குது. பார்க்குறீங்க இந்த பிளாட்ஃபார்ம் 2ல ஏறி போயிடுவோம். எஸ்கலேட்டர் இருந்துச்சுங்க, ஸ்டெப்ஸ் ஏறி போயிடலாம். பார்க்குறீங்க அன்ரிசர்வ்டுக்கு எவ்வளோ கூட்டம்ட்டு பார்த்துக்கிட்டீங்க. இந்த பக்கம்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த பக்கம் பிரச்சனை. இந்த பக்கம்லாம் கம்பார்ட்மெண்ட் தான். இந்த பக்கம் தான் அன்ரிசர்வ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டுங்க இந்த ட்ரெயினுக்கு. ஸோ இவ்வளோ நேரமாக ரேக் சீனே கொண்டு வரல. நேரம் கொண்டு வந்திருக்கணும். ஏன் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. மோஸ்ட்லி டிலேவாக கிளம்ப சான்ஸ் இருக்குது. என்னமோ ட்ரெயின் வர மாதிரி இருக்கானா எதுவும் சீரியஸாக தெரியல. நீங்கள் ஜூம் பண்ணி வேணா காட்டுறேன். தெரிய மாட்டேங்குது. ஏதோ ட்ரெயின் வர மாதிரி இருக்கு, ஆனால் வரல. அந்த பக்கம் ஏதோ லைட் எரியிற மாதிரி பார்த்தங்க. அது அந்த ட்ரெயின் தான் நினைக்கிறேன். ரேக்ஸ் இப்போ தான் கொண்டு வராங்க, ரொம்ப லேட்டு. பாக்குறீங்க ட்ரெயின் தான் வந்துட்டு இருக்குங்க. இப்போதாங்க ட்ரெயினே கொண்டு வராங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு. நமக்கு கிடச்சிருக்கிற சீட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஏசிங்க. இன்றைக்கி ஆர்ஏசி தான். நமக்கு சீட் 63 தான் கிடச்சிருக்கு. சரி, நானும் என் அண்ணாவும் ட்ராவல் பண்ணுறதுனால ஒரே சீட்டு கொடுத்துருக்காங்க ஆர்ஏசி. அண்ட் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியெலாம் வந்து நமக்கு நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட், அதாவது S2ல இருக்காங்க. ஸோ அவங்க அங்கே இருக்காங்க, நம்ம இங்கே இருக்கோம். ஸோ 5 மினிட்ஸ் டிலேவாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். அண்ட் நான் உங்களுக்கு லோக்கோ காட்டலைங்க, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. அதனால தான் அவங்களால லோக்கோ காட்ட முடியல. நான் உங்களை வந்து சென்னை சென்ட்ரலுக்கு போய் நான் உங்களுக்கு வேணால் லோக்கோ காட்டுறேன். நீங்கள் என்னமோ வாட்ஸ் 7 தான் நினைக்கிறேன் மறுபடியும் லோக்கோ போட்டுக்கிறது.
உங்களுக்காக வந்து ஒரு ட்ரெயின் வந்து ஆப்போசிட் லைனில் இருக்குங்க. நம்ம வந்து இப்போ ராங் லைனில் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ லெஃப்ட் லூப் எடுத்து நம்ம இப்போ வந்து ரைட் லைனுக்கு போகிறோங்க. அது என்ன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 12695 ட்ரிவாண்ட்ரம் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் லைனில் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேங்க. கொஞ்சம் இருட்டாக தெரியுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்க்க கணக்கு போட்டேன். அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் டிலேவாக தான் வந்துருக்குது. நான் வந்து அது அங்கே ஆப்போசிட் லைனில் வெயிட் பண்ணிட்டு திடீர்னு நினச்சிட்டு நான் அப்படியே கொஞ்சம் காட்டு கொஞ்சம் பேராசைப்படுறேன். எல்லோரும் சொல்லுவாங்க பேராசை பேருன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்கேயும் நடந்துருக்கு. நீங்களும் பார்க்குறீங்க. நமக்கான அடுத்த ஹால்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர். அது வந்து 11:35 வந்து பார்த்தீங்கன்னா அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க. இது போகிற டைம் பார்த்தா நம்ம வந்து 11:45 அந்த மாதிரி டைம் தான் அவங்க ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஹால்ட் வந்து திருப்பூர். நான் கோச் பொசிஷன் அண்ட் மற்ற எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து உங்களுக்கு வந்து திருப்பூர் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ட்ரெயின் வருது, என்ன ட்ரெயின் தெரியல. ட்ரெயின் இது எங்கேருந்து வருதுன்னு தெரியலைங்க. இருட்டில் கொஞ்சம் இருட்டாகவும் இருக்குது. எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஓகே மக்களை, கண்டுபிடிச்சேன். இந்த ட்ரெயின் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ். கொஞ்சம் வெளிச்சத்தில் வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது என்ன ட்ரெயின்ட்டு. அதாவது சென்னை சென்ட்ரல்லேருந்து மத்தியானம் எடுத்து இப்போ வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் கொஞ்சம் லேட்டாக தான் போயிட்டுருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான். ஸோ இப்போ திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ் டிலேவாக தாங்க கிளம்பிருக்கோம் திருப்பூர். ஸோ பார்க்குறீங்க அந்த பார்சல் ஆஃபீஸ். நான் வந்து சேரன் எக்ஸ்பிரஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ண குட்டி இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெயினோட வந்து ரேக் ஷேர் பண்ணிக்குது. எந்த ட்ரெயினோட பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 12623 சென்னை சென்ட்ரல்லேருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரை போகக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் மெயிலோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ரேக் ஷேர் பண்ணிக்குது. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் 497 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுது வித் 9 ஹால்ஸ் இன்க்ளூடிங் கோயம்புத்தூர் அண்ட் சென்னை சென்ட்ரலையும் சேர்த்து உங்களுக்கு வந்து 9 ஹால்ட் வந்து நடுவில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னா 8 hours 10 minutes எடுத்துக்குதுங்க. அண்ட் இந்த ட்ரெயின் வந்து எப்போ வந்து எல்ஹெச்பியாக டேர்ன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவம்பர் 20th வந்து எல்ஹெச்பியாக டேர்ன் பண்ணாங்க. அண்ட் நவம்பர் 21st வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ரன் பண்ணி பார்த்தாங்க.
ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற டீட்டெயில்ஸ். ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மக்களே எங்கே வந்துட்டோன்னு தெரியல, திடீர்னு ட்ரெயின் ஸ்லோ டவுன் ஆகுது. ஸ்லோ டவுன் ஆகி திருப்பூர் கிராஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கிலோமீட்டர் கூட இருக்காதுங்க. என்ன ஹால்ட்டுன்னு சரியாக தெரியல. ஓகேங்க, ஊத்துக்குழியில் வந்து ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஏதாவது சிக்னல் ப்ராப்ளமா இல்லை என்ன ப்ராப்ளம் சரியாக தெரியல. ட்ரெயின் கொஞ்சம் மெதுவாக போயிட்டுருக்குது. மக்களே அங்கே என்னமோ எரியுது, என்னதுன்னு சரியா தெரியல. ஏதோ மரம் எரியுது மக்களே. வைல்டு ஃபயர் இங்கே வரைக்கும் அப்படியே சுடுது. இங்கே பார்க்குறீங்க அப்படியே அந்த ஃபாரஸ்ட் ரீஜன் அப்படியே இங்கே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வரைக்கும் அப்படியே அஃபெக்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே வேற பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ அமிர்த் பாரத் வந்து இப்போ நின்றுட்டுருக்கு. அதாவது ஈரோடு ஜங்ஷன்லேருந்து ஜோகபாணி போகக்கூடிய அமிர்த் பாரத் வந்து இங்கே வந்து ஷன் பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு என்னமோ இந்த அமிர்த் பாரதை வந்து எதோ அஃபெக்ட் பண்ணுமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. ஸோ பார்ப்போம். ஸோ இதாங்க வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டைம் அமிர்த் பாரதை நான் வந்து நேரில் பார்க்குறது. ரொம்பவும் சூப்பராக இருக்குது. அண்டு நீங்கள் வந்து நிறைய டைம் பார்த்துருக்கேன், நல்லா எல்லாம் அன்ரிசர்வ்டு தான் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது. ஸ்லீப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 2-3 கம்பார்ட்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை போட்டுருக்காங்க பாருங்கள். ஈரோடு டு ஜோகபாணி உங்களுக்கு அடுத்த இதில் காட்டுறேன், போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்க்குறீங்க அமிர்த் பாரத் போட்டிருப்பாங்க. காட்பாடி ஜங்ஷன் என்னமோ போட்டிருந்தாங்க. கூடூர் பலாஷா அப்படியே போட்டிருந்தாங்க. அண்ட் இன்னொரு பஃபே கார் இருக்குது. அண்ட் நமக்கு வந்து ஒரு S5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பார்ட்மெண்ட் இருக்குதுங்க. S5 போட்டிருக்காங்க. ஈரோடு டு ஜோகபாணி. இங்கே ஏதோ ட்ரெயின் நிற்கிது, இங்கே என்ன ட்ரெயின் தெரியல. ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஏதோ ஃபுல் ரேக்ஸு கூடிய ஒரு வண்டிங்க. ஆனால் அது என்ன ட்ரெயின் தான் தெரியல சீரியஸ்லி. ஜிபிஎஸ் பார்க்கிங் போட்டு ஏதோ வண்டி நிற்கிது. ஸோ ஈரோடு ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த லோக்கோ ஷெட்டு பார்த்ததும் தாங்க அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ட்ரு ஆன உடனே இதுதான் வரும். அப்படிங்க அந்த பக்கம் பார்சல் கார்ஸ் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு இந்த பக்கத்தை விட அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆகுது. பதினெட்டு நிமிஷம் டிலேவாக வந்து ஈரோடு ஜங்ஷன் வந்துருக்கோங்க. எவ்வளோ நிமிஷம்? 18 நிமிஷம் டிலேவா. எதனால் 18 நிமிஷம் ஆச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே தொட்டிப்பாளையம் கிட்டேயும் சரி. அண்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல தான் நின்றுட்டு இருந்தது. ஸோ எதனாலன்னு தான் சரியாக தெரியல. ஸோ பார்க்குறீங்க ஈரோடு ஜங்ஷன் பின்னாடி பாருங்கள், அன்ரிசர்வ்டுக்கு சரியான கூட்டம்.
இந்த ட்ரெயினுக்கு தான் நினைக்கிறேன். பார்க்குறீங்க அன்ரிசர்வ்டுக்கு என்ன கூட்டம் இல்லைப்பா. அது கோயம்புத்தூர்லேயே இதே மாதிரி தான் இருந்தது. திருப்பூரில் என்ன நிலவரம்னு தெரியல. ஆனால் ஈரோடு ஜங்ஷனில் இவ்வளோ கூட்டம் இருக்குங்க. அண்ட் அங்கே பிளாட்ஃபார்ம் 3ல் ஏதோ வண்டி நிற்கிது. என்ன ட்ரெயின் தெரியல. என்ன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மைசூர் டு தூத்துக்குடி போகக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நின்றுட்டு இருக்குது. அந்த ட்ரெயினுக்கு வந்து டைம் முடிஞ்சிச்சுங்க. அந்த ட்ரெயின் கிளம்ப போகுது இப்போ கொஞ்ச நேரத்தில். ஸோ திருப்பூர் வந்துட்டோம். நான் ஏன் கோச் பொசிஷன் வந்து நான் உங்களுக்கு ஏன் சொல்லலை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கோச் பொசிஷன் அதே கோச் பொசிஷன் தாங்க, எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்து கோச் பொசிஷன்லாம் எதுவும் சொல்லலை. அமைதியான ஈரோடு ஜங்ஷன், அதுவும் மிட் நைட்டில். எப்போ கிட்டத்தட்ட 35 மினிட்ஸ் கழிச்சு தான் மக்களே ஈரோடு 35 மினிட்ஸ் டிலேவாக கிளம்பியிருக்கோங்க. 12:30 கிளம்ப வேண்டிய ட்ரெயின் 1:05 கிளம்புது. பார்க்குறீங்க. எவ்வளோ நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன்லேருந்து கிளம்பியிருக்கு. நீங்களே பார்க்குறீங்க. ஸோ நம்ம விலாகை வந்து நம்ம இங்கேருந்தே முடிச்சிடலாங்க. ஜோலார்பேட்டை ஜங்ஷன் வேறு வருது. பார்ட் 1 நம்ம இங்கேருந்தே முடிச்சிடலாம். சேலம் வந்து ஏன் இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கம் வந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே வந்து கண்ணை அப்படியே போயிட்டு இருந்ததில் அப்படியே தூங்கிட்டாங்க. ஸோ சேலம் ஜங்ஷன் இதுக்கெல்லாம் சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பேசுனா பார்த்துக்கலாங்க. நான் அப்படியே உங்களுக்கு ஜோலார்பேட்டை அரைவலையும் காட்டிட்டு தென் நான் வந்து வீடியோ வெயிட் பண்ணிடுறேன். தென் நம்ம வந்து பார்ட் 2 பார்க்கலாங்க. அண்டில் தென் பை பை.